Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Zerodha Kite ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். மேலே சர்ச் இருக்குது. சர்ச்சில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா Zomato அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? Zomato ஷேர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா மேலே போயிருக்கு. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 10% மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி இதில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் கால் ஆப்ஷனில். ஓகேவா? நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் இந்த ஸ்டாக் மேலே போகும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் மேலே போகும் அப்படின்னா பை எடுக்கணும், கீழே போகும் அப்படின்னா செல் எடுக்கணும். இன்ட்ராடேயில் நான் வந்து மேலே போகணும்னு இன்றைக்கி ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால பை கொடுக்குறேன். பை கொடுத்துட்டு ரெகுலரில் தான் இருக்க போது. கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே இருக்கும், லாங் டேர்ம் இருக்கும். நம்ம பண்ண போகிறது இன்ட்ராடே. ஸோ இன்ட்ராடே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இன்ட்ராடே செலக்ட் பண்ணிட்டு என்ன குவான்டிட்டி நீங்கள் வாங்க போகிற ட்ரேடு பண்ண போகிறீங்களோ அந்த குவான்டிட்டி நீங்கள் அடிச்சிருங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் வாங்கணும்னு அடிச்சிருங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லிமிட் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் விட்டாலும் பிரச்சனை இல்லை. விட்டுட்டு கீழே இன்ட்ராடே செலக்ட் பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் தான் நம்ம இன்றைக்கி செட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா கால் ஆப்ஷன் எடுக்க போகிறேன். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 295.15 இருக்குது அப்படின்னா இப்போ நான் கால் ஆப்ஷன் எடுக்கும்போது ஸ்டாக் நான் மேலே போகுன்னு சொல்கிறேன். இப்போ நான் கீழே போனால் தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 290 வந்து இந்த ஸ்டாக் டச் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு இந்த ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? 5 ரூபா அதுக்கும் மேலே கீழே போயிடுச்சு, எனக்கு லாஸ் அதிகமாகும். அதனால் 290 நான் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து வைக்கணும். இப்போ நீங்கள் கால் சொல்கிறீங்க, அதாவது ஸ்டாக் மேலே போகுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே போச்சுன்னா ப்ராஃபிட். ஆனால் நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து அந்த ஸ்டாக் கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ். ஸோ எவ்வளோ தூரம் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் செட் பண்ணணும். நான் 295 வாங்குறேன், 5 ரூபா கீழே போயிடுச்சு அப்படின்னா என் ப்ரிடிக்ஷன் தப்பு, நான் வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் ஸ்டாப் லாஸில் ட்ரிகர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 290. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ட்ரேடிங் வந்து பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி தான் வைக்கணும். இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே ஸ்வைப் டு பை கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் கூடயே வந்துடும். எப்போ இந்த ஸ்டாக் வந்து 290 தொடுதோ இது கேன்சல் ஆகி, அதாவது எல்லாம் செல் ஆகி வெளியே வந்துடும். இன்கேஸ் ப்ராஃபிட்டில் போச்சு அப்படின்னா நீங்கள் மேனுவலாக பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் ஓகேவோ அந்த டைமில் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இன்ட்ராடேயில் செட் பண்ணோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.